மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். அர்பன் ரைஸ் அப்படின்ற நிறுவனத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. தெரிந்து MC சம்பத்து, OPS. அப்போ இந்த நிறுவனங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தையே கட்டுப்படுத்துகிற நிறுவனங்கள். எங்கு நிலம் இருக்கிறதோ அந்த நிலம் தனியார் நிலமான்னு பார்க்கும், இல்லை அரசு நிலம். சரி, இப்போ கன்செஷன் ஆரம்பிச்சது. சார், ஆனால் ஒரு சந்தேகம் சார், ஏதாவது வில்லங்கம் இருந்தாலே நிலத்தையே வாங்க மாட்டாங்க மக்கள். இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா அதை இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்களே சார். இவங்க அந்த நிலம் கோயில் நிலம், கோயில் நிலத்தில் கட்டிடம் கட்டி விற்றுவிட்டான். விற்ற பிறகு இதில் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யாரோ ஒரு பெரிய அதிகாரிக்கு பணம் போய் சேரவில்லை, எல்லாம் கோடிகள் தான் போய் சேராதனுடைய விளைவு அந்த அதிகாரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு பட்டா கொடுக்கல. பட்டா கொடுத்துருக்காங்க, மறுபடியும் எடுத்துருக்காங்க. எப்படி கோயில் நிலத்துக்கு பட்டா கொடுக்க முடியும்? இப்போ அந்த அலைன்ஸு இப்போ அர்பன் ரைஸ்னு பேர் மாற்றிருக்கான். 2500 கோடி, 2330 குடும்பம். இப்போ கோயில் நிலம் நான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணேன். விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இதற்கு பிறகு யார் அந்த உரிமையாளர், யார் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாம் ஆஃபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான். அந்த நிறுவனம் வேலை செய்யும். வேலை செஞ்சால் எல்லாம் GST வரை கழிச்சிட்டு போயிடுவோம். கோயில் நிலம் பட்டா கொடுக்குறாங்களா, மறுபடியும் கேன்சல் பண்ணுறாங்களா, பட்டா கொடுக்குறாங்களா, கேன்சல் பண்ணுறாங்களா? என்ன காரணம்? எத்தனை அறப்போர் இயக்கம் ஜெயராம போராடினாலும் அரசு இயந்திரம் யாருக்கு ஆதரவாக இருக்குது? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கோவில் நிலத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு தான் அர்பன் ரைஸ் அப்படின்ற கம்பெனி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு, புகார்லாம் கொடுத்துட்டு வராங்க. இதனுடைய பின்னணி என்ன விரிவாக சொல்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஒரு இடம் கட்டும்போது அதுக்கான ப்ராப்பர் பர்மிஷன்ஸ், என்ன மாதிரி இடம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் கட்டுவாங்க. பின்னாடி பல குற்றச்சாட்டுகள் வரும். அப்படி இப்போது அர்பன் ரைஸ் அப்படின்ற நிறுவனத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்ன பின்னணி, என்ன சொல்கிறாங்க சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற புகார்கள் ஒன்றும் புதிதல்ல. ஆமாம். இந்த கட்டுமானங்கள் என்பது பல ஆயிரம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள கட்டுமான திட்டங்கள். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் வாங்குகிற பல ஆயிரம் கோடி லஞ்ச பணம் பெரும் நிறுவனங்களிடம் கொடுத்து அது பராமரிக்கப்படும். அந்த பெரும் நிறுவனங்களே, உதாரணத்துக்கு பாசியம் அபினேஷ், இவர் நீங்கள் ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு. சாதாரணமான கடலூரில் ஒரு ரெட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர். இவர் கடலூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்தினுடைய பினாமி. சம்பத்து சாதாரண நபராக இருந்து MLAவாகி அமைச்சராகிறார். அமைச்சராகிய பிறகு பல ஆயிரம் கோடி லஞ்ச பணம் வருது. பல ஆயிரம் கோடி. அந்த துறையில் நடக்கக்கூடிய அத்துணை கட்டுமானங்களும் பரிமாற்றங்களும் 10% அமைச்சருக்கு வந்துடும். அப்போது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு அந்த துறையில் நடக்கக்கூடிய பரிமாற்றங்கள் 100 கோடி ரூபாய் அவருக்கு கமிஷன் வந்து. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் MC சம்பத் முதல்ல. அப்போது அந்த துறையில் குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபாய் பரிமாற்றம் நடக்கிற பொழுது ஒரு பத்திரப்பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரார் அந்த பகுதிக்கு வர வேண்டுமென்றால் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்போது நீங்கள் அவருக்கு 1000 கோடி என்பது மிக சாதாரணம். ஒரு 5 வருடத்தில் அவரால் 1000 கோடி ரூபாய் கேட்காமலே வந்து சேர்ந்து விடும். அப்போ இந்த 1000 கோடியை எப்படி பாதுகாப்பது? பாசியம் நிறுவனத்திற்கு அவர் ஒரு பினாமியாக உருவாக்குறார். இவரும் கடலூர், அவரும் கடலூர், வேறு எந்த தொடர்பும் தகுதியும் இல்லை. அப்போ இவர் சம்பாதித்த பணம் 1000 கோடி ரூபாய் பாசியம் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இப்போது இந்த MC சம்பத்து முதலீடு செய்த 1000 கோடி ரூபாய், அதே போல் OPS 10,000 கோடி ரூபாய் முதலீடு பாசியத்திட்டு இருக்குது. தெரிந்து MC சம்பத்து, OPS. அப்போ இந்த நிறுவனங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தையே கட்டுப்படுத்துகிற நிறுவனங்கள். நீங்கள் MMDA CMDA வீட்டு வசதித்துறை அமைச்சராக OPS இருந்த பொழுது 2016-21 அந்த துறை தான் வேணும்னு அடித்து வாங்குகிறார். யார்? OPS. எதற்கு? தன்னுடைய கட்டுமான நிறுவனம் MMDA CMDA அப்ரூவ்டு என்பது
நீங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அலுவலகத்திலிருந்தே மாவட்ட ஆட்சியாளருக்கு உத்தரவு போகும். அப்படி உத்தரவு போகிற பொழுது மாவட்ட ஆட்சியாளர் உட்பட இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்ட ஆட்சியாளருக்கும் இந்த நிறுவனம் ஓபிஎஸுடைய பினாமி நிறுவனம். இப்படி அறிவிக்கப்படாத செய்தி போன பிறகு அந்த நிறுவனத்தின் பக்கமே எந்த மாவட்ட ஆட்சியாளரும் போக மாட்டார். அப்போது அந்த நிறுவனம் எங்கு நிலம் இருக்கிறதோ அந்த நிலம் தனியார் நிலமான்னு பார்க்கும், இல்லை அரசு நிலம். சரி, இப்போ கன்செஷன் ஆரம்பிச்சிருக்கு. அரசு நிலத்தில் எப்படி? அரசு என்றால் அரசு மாவட்ட ஆட்சியாளர் தான் அரசு. ஒரு மாவட்டத்துக்கு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறவர் யார்? மாவட்ட பேர் சொல்லுங்கள் சார். மாவட்ட ஆட்சியாளர் தான். அவர் தான் கலெக்டர். அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவர். முதலமைச்சரே அங்கே போகணும்னா இப்போ யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? கலெக்டர்கிட்ட கேட்கணும். கலெக்டர் கூட எஸ்பின்னு சொல்லுவார், நாளைக்கு சிஎம் வராரு, அந்த லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை இப்போ பராமரியுங்கள். இதுதான் இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அதிகாரம். IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், இந்திய நிர்வாகத்துறை. இப்போ கலெக்டர் தான் போய் ஏன்டா கோயில் நிலத்தில் கட்டேன்னு கேட்கணும். கோயில் நிலத்தில் கட்டேன்னு கேட்கணும். கலெக்டர் அந்த பக்கமே போக மாட்டார். அப்போது நம்ம அலையன்ஸ் நிறுவனம் 2036 பேருக்கு 2500 கோடி ரூபாய் கட்டடம் பிரம்மாண்டமாக கோயில் நிலத்தில் கட்டுகிற பொழுது மாவட்ட ஆட்சியாளர் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். மாவட்ட ஆட்சியாளருக்கு 1 கோடி ரூபாய் வந்திருக்கும். அனைத்து கட்சிகளுக்கு ஒரு 50 கோடி ரூபாயை தூக்கி வீசியிருப்பான். அப்போது இந்த நடைமுறை தான் இன்று வரை இருக்குது. உதாரணத்திற்கு நீலம்பூர் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அங்கே ஒரு 1500 வீடு கட்டப்பட்டு இருக்கு. எனக்கு ஒரு 10 ஏக்கராவில் நான் நேரடியாக பார்த்தேன். அங்கே ஒரு 1200 வீடு அங்கே கட்டப்பட்டிருக்கு. 10 ஏக்கராவில் பலமான கட்டடம். ஒரு கட்டடம் 1.5 கோடி முதல் 2 கோடி ரூபாய் வரை போகும். இது யாருடையதுன்னு நான் விசாரித்தேன். அங்கே குடியிருக்கிறவர் சொல்லுகிறார், இந்த இடம் அரசு நிலத்தில் கட்டப்பட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுதுன்னு சொன்னார். அங்கே குடியிருக்கிற ஒருத்தர். யாருதுங்க இது? TVH. அப்போது பில்லர் போடும்போது கலெக்டர் போயிருக்க மாட்டார், கட்டடம் மேலிடும்போது கலெக்டர் போயிருக்க மாட்டார். எத்தனை மாடி? 36 மாடி, 1200 வீடுகள் இருக்குது. அதனுடைய மதிப்பு ஏறக்குறைய ஒரு 1500 கோடி ரூபாய். அந்த மதிப்பு MMDA, CMDA, EB இப்படி அத்தனை அரசு நிர்வாகங்களும் அந்த கட்டடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? நான் நேரடியாக பார்த்தது. நீலம்பூரில் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நடக்குது. நேரு என் மீது வழக்கை போடு, வழக்கை போடியா நேரு, வழக்கை போடு. அந்த வழக்கு எங்கே நடந்துகிட்ருக்கு? சுப்ரீம் கோர்ட் நடந்துகிட்ருக்கு. அரசு நிலம் காலி பண்ணணும். செஷன்ஸ் கோர்ட்டு இருக்குது, முன்சிப் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. சார், ஆனால் ஒரு சந்தேகம் சார், ஏதாவது வில்லங்கம் இருந்தாலே நிலத்தையே வாங்க மாட்டாங்க மக்கள். இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா அதை இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்களே சார் யாரும்? இல்லை, அது மக்களுக்கு போதிய அவேர்னஸ் இல்லை. நீங்கள் மத்திய சென்னைங்க அருணாச்சலம் ரோடு எங்கே இருக்குது? சென்னையில் ஒரு முக்கியமான வடபழனி அருணாச்சலம் ரோடு 15 ஏக்கராவில் ஜெயின் பில்டர்ஸ் கட்டடம் கட்டி வச்சுருக்கான். ஏறக்குறைய குறைஞ்சது ஒரு 1000 குடும்பம் குடியிருந்தது. நான் நேராக பார்த்த செய்தி இதெல்லாம். அங்கே வீடு வாங்கிட்டான், 1000 குடும்பம் குடியிருக்கிறான். கட்டடமே பொத்துன்னு உழுகுது. மக்கள் பூரா பெரிய புகார் சொல்கிறான், எங்களுக்கு வேறு கட்டடம் கட்டி கொடு. ஜெயின் பில்டர்ஸில் யாரும் வீடு வாங்காத, ஜெயின் பில்டர்ஸில் வாங்கினா தெருவுக்கு தான் வரணும், இப்படி புகார் வருது. வந்த பிறகு நீங்கள் எல்லாம் வேறு வீட்டுக்கு காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் வீட்டை கட்டி கொடுக்குறோம். இப்போது அந்த பிரம்மாண்ட அடுக்குமாடி 1000 வீடு இருந்ததுங்க, தரமட்டமாகி போச்சு. கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு போய் பாருங்க. அப்போது ஒரு கட்டிடம்னா குறைந்தது ஒரு 50 வருடம் இருக்கணும்.
வாங்கி 10 வருஷத்துல கட்டடம் இடியுது. அருணாச்சலம் ரோடு பிரசாத் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் 15 ஏக்கராவில் 1000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. இதுக்கு எங்கேயாவது போய் ஜப்பானில் போய் விசாரிக்கணும். நேரம் அருணாச்சலம் தரை போய் இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த ஏரியா குடியிருந்தில் போய் கேளுங்க. ஒரு 2 மாதத்துக்கு முந்தி 1000 வீடு இருந்தது. அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அபினேஷனுடைய சொத்து மதிப்பு ஒரு 3 லட்சம் கோடிங்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே 2 லட்சம் கோடி. நீங்கள் எங்கே பாருங்கள் அபினேஷ் அபினேஷ் அபினேஷ். அப்போது இந்த நபர்களுக்கு யார் போய் நடவடிக்கை எடுப்போம்? கலெக்டர் போயிடுவாரா? கலெக்டர் 2 கோடியை கொடுத்து எனக்கு அந்த மாவட்டம் கொடுக்கணும் வாங்கிட்டு போகிறாரு. கலெக்டரை 2 கோடி இல்லாமல் கலெக்டர் எங்கேயும் போக முடியாது. எனக்கு பல மாவட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கலெக்டராக வந்துகிட்டே இருப்பான். ஒரு முறை தான் ஒரு ஐஏஎஸ்க்கு கலெக்டராக போட முடியும். 10 மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்திருக்கார். எப்படி சாத்தியம் அதெல்லாம்? ஒரு எஸ்பி தொடர்ந்து பல மாவட்டங்கள் எப்படி எஸ்பியாக இருக்க முடியும்? எல்லாம் அரசு நிலத்துக்கு இப்படி இபி கொடுத்தீங்க, சிஎம்டி அப்படி, கழிவுநீர் எப்படி போச்சு, இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க. வீடு வாங்கணும் பூரா இப்போ நம்ம அலைன்ஸில் அர்பன் ரைஸ் மாதிரி தான். இவங்ககிட்ட என்ன சார் பிரச்சனை? இப்போது இவங்க அந்த நிலம் கோயில் நிலம், கோயில் நிலத்தில் கட்டடம் கட்டி விற்றுவிட்டான். விற்ற பிறகு இதில் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யாரோ ஒரு பெரிய அதிகாரிக்கு பணம் போய் சேரவில்லை, எல்லாம் கோடிகள் தான் போய் சேராதனுடைய விளைவு அந்த அதிகாரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். பட்டா கொடுக்கல, பட்டா கொடுத்துருக்காங்க, மறுபடியும் எடுத்துருக்காங்க. எப்படி கோயில் நிலத்துக்கு பட்டா கொடுக்க முடியும்? அப்போ இந்த கோயில் நிலத்துக்கு பட்டா கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா கலெக்டருக்கு தான். அப்போ அந்த கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போதே விஓ போய் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விஓ இருப்பார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஆர்ஐ இருப்பார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ. அதுக்கு மேலே டெப்டி தாசில்தார், அதுக்கு மேலே தாசில்தார், அதுக்கு மேலே ஆர்டிஓ, அதுக்கு மேலே டிஆர்ஓ, அப்புறம் கலெக்டர். இத்தனை பேருக்கும் அந்த பகுதியில் நடக்கிற சட்டவிரோத கட்டுமானம் நடப்பது தெரியும். ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் இல்லை. நீங்கள் அப்பாசாமி இருக்கார், காசா கிராண்ட் இருக்குது, டேக் இருக்குது, பாசியம் இருக்குது, அக்ஷா இருக்குது, ஜெயின் பில்டர்ஸ் இருக்குது, பிரிகேட் இருக்குது, அப்புறம் அர்பன் ரைஸ் இருக்குது, அலைன்ஸ். இத்தனை நிறுவனங்களும் நீங்கள் 1000 கோடி தான் பட்ஜெட்டு. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களாக சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து அந்த தலைவர் தான் அதை காப்பாற்றுறதுக்கு போராடணும். இந்த கூத்து பூரா தமிழ்நாட்டில் தான். நீங்கள் காசா கிராண்ட் யாருது? 1.5 லட்சம் கோடி சொத்து மதிப்பு. யாருது? 5 வருஷத்துக்கு உருவானது. பழைய ஓட்ட டிவி விற்றுட்டு இருந்த திருப்பூர் பேபி எலக்ட்ரானிக்ஸ் ராமஜெயத்துக்கு எப்படி 1.5 லட்சம் கோடி வந்தது? யாராவது கேட்குறாங்களா? இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. உளவு பிரிவு, விஜிலன்ஸு, ஐபி, சிபிஐ, இன்டெலிஜென்ஸ், எல்லா கத்திரிக்காயும் இருக்குது. யாருக்கும் மக்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. இது போன்ற வட இந்திய பில்டர்கள் என்ன பண்ணுவான்? கோயில் நிலம், அரசு நிலம், கட்டடம் எப்படி திரும்ப கட்டுவான்? கடற்கரை ஓர மண் இருக்கிற அதை எடுத்து தான் கட்டுவான். மணல் இல்லையா? கடல் உப்பு மணல்ல எத்தனை கட்டடம் எனக்கு தெரிஞ்சு கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் யார் கேட்பது சார்? ஆனால் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸோ இல்லை அந்த கம்பெனியோ எப்படி சார் அதை அலோவ் பண்ணுவாங்க மணலில் கட்டுறதை? மணலில் அதாவது அவர்களே கட்ட சொல்கிறான், அலோவ் பண்ணுறதெல்லாம் இல்லை. கட்ட சொல்லுவதே யார்? அங்கே ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் எப்படி சார் அலோவ் பண்ணுறான்? யார் கட்ட சொல்கிறது? அவன் தான் சார். அப்புறம் எப்படி மறுப்பான்? அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி மொகலிவாக்கத்தில் ஒரு கட்டடம் தரைக்கல் போச்சு தெரியுமா? அப்போது அரசுன்னு ஒன்று இருக்கா அந்த ஏரியாவிலாம்? களிமண் பூமி. பாவம் அப்பாவி கூலி தொழிலாளர் அதில் ஒரு 10 பேர் செத்து போயிட்டான். அந்த கட்டடம் களிமண் தரை அப்படியே இறங்கும். அப்போ அறிவு வேண்டாமா? எல்லாத்துக்கும் இருக்குது அறிவு, எல்லாத்துக்கும் இருக்குது. சாகரவன் செத்து சாகட்டும், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? 100 அது யாருன்னா ஒரு பெரிய அரசியல்வாதிகளுடைய பினாமி சொத்து அது மொகலிவாக்கத்தில். அப்போது இந்த அரசியல்வாதிகள் ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், பண்ணி மேய்க்கிற, சுண்டல் விற்கிறவன் எல்லாம் தலைவனாயிரம், அப்புறம் எம்எல்ஏ ஆயிரம், மந்திரி ஆயிரம். எனக்கு தெரிஞ்சு பல பேர் திமுக அதிமுகவில் படுக்க இடம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் டெய்லி 2000 பேர் படுக்கிறான். படுக்க இடம் இல்லை. அந்த 2000 பேர் ஒருவராக இருக்கிற பல பேர் மந்திரி ஆயிரம். அப்போ அவனுக்கு என்ன பணம் 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 1000 கோடி 2000 கோடி சேர்ந்துருது. சேர்ந்தால் அதை பாதுகாக்கிற எங்குடி கொடுக்குறான்? பில்டர்ட்டு தான் கொடுக்குறான். பில்டர் அமைச்சரே சோப்பில் இருக்கும்போது, ஓபிஎஸ்ஸே சோப்பில் இருக்கும்போது யார் கேட்பான்?
எந்த அதிகாரியும் மாட்டு. நீங்கள் பச்சைமுத்து எங்கே அவருடைய பல்கலைக்கழகம் இருக்குது, இதில் மறைமலை நகர், அங்கே ஏரியே பட்டாப்பட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு டிஆர்ஓ. அவருடைய கல்லூரி இருக்குல்ல, அங்கே ஏரி எப்படியா அரசு ஏரி எப்படி தனியாருக்கு சொந்தமாகும்? நீங்கள் போக முடியுமா? அந்த நான் சொல்கிற கல்லூரி தெரியுதா? போயிட முடியுமா அதுக்குள்ளே? அப்போ நீங்கள் பெருங்குடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பறவைகளுக்காக உயிர்வாழ் இனங்களுக்காக கொடுக்கப்பட்ட சதுப்பு நிலம், அதை பட்டா போட்டு கொடுத்து அங்கே பில்டிங் கட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஷ்யூ வரும்போது சமூக ஆர்வலர்கள் சில நேரம் போராடுறாங்க, அந்த போராட்டங்களுக்கும் பதில் கிடைக்காதா? காதில் கூட வாங்க மாட்டான். நீ அந்த ஏரியாவில் போராடிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான். இங்கே மக்களை பொறுத்தவரை பாவம் அப்பாவிகள். எந்த எதிர்ப்பையும் அவர்களால் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டவர்கள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, வேலை செஞ்சுட்டே கூலி கேட்காது. இதுதான் இந்த அரசுகளுடைய கொள்கை. அப்போது அப்பாவி மக்கள் இப்போ ஒரு நேரு, நான் தான் நேரடியாக இடம் ஊர் பேர் எல்லாம் சொல்கிறேன். இது போன்ற பல நிறுவனங்கள் எப்படி கட்டணம் கட்டுறான்னா அரசு நிலம், வேறு ஒன்றுமே இல்லை. அரசு நிலம் யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு கன்செஷன் ஆரம்பிக்கும் போதே அங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் கூப்பிட்டு காசு கொடுத்துருவோம். யாரும் வந்து கேட்கவே மாட்டான். அப்போ யார் கேட்பது? சமூக ஆர்வலருங்கிற நீங்கள் அறப்போர் ஜெயராமனை போல அத்திமூத்த மாதிரி யாராவது ஒரு ஆள் என்ன எத்தனை 250 வழக்கு வேலுமணி மேலே போட்டு போன அரசில் இருக்குது. இந்த அரசு அவரை காப்பாற்றுது. ஆட்சி தான் திமுக, அண்ணா திமுக. ஹைகோர்ட்டில் இருக்குதுங்க. ஏதோ கும்மிடிப்பூண்டி கோர்ட்டில் இல்லை, இங்கே ஹைகோர்ட்டில் 250 வழக்கு நிலுவையில் இருக்குது. அரசு நிலத்தை, அரசு சொத்தை ஆக்கிரமித்து கொண்டதாக, ஏமாற்றியதாக அத்தனை வழக்கு இருக்குது. எந்த வழக்கு எவனும் தண்டித்ததாக வரலாறு இல்லையே. 10 வருஷமாக ஒரு வழக்கு நடக்கும். நீங்கள் காவல்துறை, நீதித்துறையை விட்டுருங்க. நீதித்துறைக்கு அத்தனை ஆவணங்களையும் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா தான் நீதித்துறை அதை விசாரித்து வழக்கறிஞர்கள் அதை விவாதம் செய்து குற்றவாளி மேலும் தண்டனை கொடுக்கும். ஆனால் இதை செய்வது யார்? அரசு. அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள், அரசு வழக்குரைஞர்கள், இதெல்லாம் அவர்கள் பார்ப்பதே இல்லை. அந்த பக்கமே போக மாட்டானே. ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் யாருது? நேருது. காசா கிராண்ட் யாருது? போய் யாராவது நடவடிக்கை எடுத்துட முடியுமா? ஜெயின் பில்டர் யாருது? பழைய காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தருது. போய் நடவடிக்கை எடுத்துட முடியுமா? உண்மைக்கு புறம்பானது. கலெக்டர் இருக்கார், அவருக்கு கீழே டிஆர்ஓ இருக்கார், அவருக்கு கீழே ஆர்டிஓ இருக்கார், தாசில்தார் இருக்கார், டெப்டி தாசில்தார் இருக்கார், ஆர்ஐ இருக்கார், விஓ இருக்கார். விஓக்கு 3 தலையாரி இருக்கான். எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்? அதிகார மையத்தோடு அதிகார மையமே சட்டத்தை மீறுகிறது. இப்போ அந்த அலைன்ஸு இப்போ அர்பன் ரைஸ்னு பேர் மாற்றிருக்கான். 2500 கோடி, 2330 குடும்பம். இத்தனை ஆண்டு காலம் எங்கே போனாங்க? இப்போ கோயில் நிலம் நான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு பேங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இதற்கு பிறகு யார் அந்த உரிமையாளர், யார் மேனேஜ்மெண்ட், எல்லாம் ஆஃபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான் எல்லாமே. அதாவது அந்த கட்டடம் கட்டி முடிக்க வரைக்கும் தான் அந்த அமைப்பு, அந்த நிறுவனம் வேலை செய்யும். வேலை செஞ்சால் எல்லா ஜிஎஸ்டி வரை கழிச்சிட்டு போயிடுவான். ஆனால் சார் இந்த சைட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்காங்களே சார்? ஆமாம் ஆமாம். அது அங்கே யார் 4 வாட்ச்மேன் இருப்பா, செக்யூரிட்டி. நீங்கள் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2500 கோடி ரூபாய்க்கு பில்டிங் விற்றுருக்கான்னா 2500 கோடி ரூபாய்க்கு 10% அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். அது கூட கட்டியிருக்க மாட்டான். 2000 கோடி ரூபாய்க்கு 200 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். 5% போட்டால் நீங்கள் 1000 கோடிக்கு 50 கோடி, 2000 கோடிக்கு 100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். எந்த பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டியிருக்க மாட்டோம். கொஞ்சம் கட்டடத்தை கம்பி இறக்கிட்டு போவான், செங்கல் இறக்கிட்டு போவான், சிமெண்ட் இறக்கிட்டு போயிருப்பான், இபி பொருள் இறக்கிட்டு போயிருப்பான், லிஃப்ட் இறக்கிட்டு போயிருப்பான். எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துருப்பானுங்க. காசு கொடுத்துட்டு அந்த நிறுவனத்துக்கான ஜிஎஸ்டியும் கேன்சல் பண்ணிடுவான். அந்த நிறுவனம் எங்கே இருக்கிற கண்டுபிடிக்க முடியாது.
இந்த அலையன்ஸ் நிறுவனம் எங்கே இருக்கே கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான ஆஃபீஸே டெம்பிள் அங்கேயே வச்சுருப்பான். எங்கே கோயில் இடத்துல கட்டி வச்சுருப்பான். பில்டிங் வித்தாச்சு, லாபம் வந்துருச்சு, காலி பண்ணிக்கும். யார் செல்ஃபோனையும் மாற்றிடுவான், நம்பரும் மாற்றிடுவான். அப்போ கடவுள்கிட்ட போய் கண்டுபிடிப்பீங்க யார் இந்த அலையன்ஸ் உரிமையாளர் யார்? அலையன்ஸ் இப்போ என்ன பேரில் வந்துட்டான்? அர்பன் ரைஸுங்கிற பேரில் வந்துட்டான். ஏதாவது ஒரு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்? சிட்டி ரைஸ்னு வந்துடுவான். அது அர்பன் ரைஸு, இது வெஸ்டர்ன் ரைஸ்னு வந்துடுவான். அப்போ இது எல்லாமே அமலாக்கத்துறை பலாயிரம் கோடி ஊழல்னா சிபிஐ அதெல்லாம் போகவே போக சிபிஐவே தண்ணி காமிச்சிருவான். 2500 கோடி ரூபாய் வைத்திருந்தால் முதலமைச்சர் அலுவலகத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். நீங்கள் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் தனியார் விமானம் வச்சுருக்கார், ஜெட்டு வச்சுருக்கார். இந்த நபர் நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் உயர் அதிகாரிகளை குடும்பத்தோடு சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறார். எந்த அதிகாரியாக நடவடிக்கை எடுப்பாரா? நீங்கள் அடையார் பார்க் ஹோட்டல் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வாங்கினார். ஒரு ஃப்ளோர் 250 கோடி ரூபாய், 10 ஃப்ளோர் 2500 கோடி ரூபாய்க்கு விற்றாச்சு. 1000 கோடிக்கு வாங்கி 2500 கோடிக்கு விற்றாச்சு. அப்போது இந்த நிறுவனம் எவ்வளோ பெரிய அதிகார மையமாக இருக்கும். எத்தனை அமைச்சர் அங்கே வச்சுருப்பாங்க, எத்தனை முதலமைச்சர் துறை செயலாளர் வச்சுருப்பாங்க, எத்தனை டெல்லி சோர்ஸை வச்சுருப்பாங்க. சாதாரண ஒரு வட்டச் செயலாளர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் வச்சுருக்கான், தாசில்தார் கண்ட்ரோல் வச்சுருக்கான், விஓ கண்ட்ரோல் வச்சுருக்கான். ஒரு வட்டச் செயலாளர் அவனுக்கு மீறி ஒரு ஒரு கொஞ்ச நாளில் தெருவில் சுற்றிட்டு இருந்திருப்பான். அப்புறம் எம்எல்ஏக்கு காரில் மடக்கி விட்டுட்டு ஒரு தாயத்தை கட்டிட்டு காரில் உட்காந்துட்டு போயிருப்பான். அப்போது அதுக்கு பிறகு வட்டச் செயலாளர் ஆயிடுவார். எழுத படிக்க தெரியாது, அப்படியே சமூக விரோதியாக இருப்பான், மக்களை ஏமாற்றி திங்கிறவனாகவே இருப்பான். எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாத வந்து அந்த வேலைக்கு போவான். இன்ஸ்பெக்டரையோ வாயான்னு கூப்பிடுவான். இன்ஸ்பெக்டர் படித்து இப்போ பட்டம் வாங்கி போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு யார்கிட்ட போய் நிற்பான்? அந்த கரைவேட்டி கட்டின ரவுடி, முழு நேர ரவுடி, 13 கேஸ் இருக்கும் அவன் மேலே. வாயாங்க போய் நிற்பான். தாசில்தார் வாயாங்க, இப்படிலாம் பல பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ இவர்கிட்டயே இப்படி அஞ்சு நடுங்குகிற அதிகாரிகள் 2500 கோடி ரூபாய் வைத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்துகிற இந்த நிறுவனத்திட்ட எப்படி நிற்பான்னு பாருங்க. அப்போ யார் இது? அப்பாவி மக்கள் தான். இந்த அப்பாவி மக்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச திருப்பூரில் ஒரு ராஜேந்திரன் ஒரு மனிதர், நல்ல மனிதர். அவர் தன்னுடைய வீட்டையே ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு இலவசமாக கொடுக்குறார். இலவசமாக ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குறார். ஆதார் மருத்துவமனை நடத்துகிற ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குறார். அந்த டாக்டர் அவர் பேர் அந்த இடத்த எழுதிக்கிறார். இவர் ஒரு 5 கோடி ரூபாய் இடத்த ராஜேந்திரன் என்கிற அந்த முதியவர் தன்னுடைய குடும்பத்தின் பேரில் இலவச மருத்துவமனை 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணுறார். அதில் வர்ற வட்டியை வாங்கி இலவச மருத்துவமனை, ஊசி, மருந்து, ஏழை எளிவனுக்கு சொத்தை 5 கோடி ரூபாய் சொத்தை கொடுக்குறாரு. இந்த ஆதார மருத்துவமனைன்னு அதே திருப்பூரில் வச்சுருக்காரு. அந்த டாக்டர் எல்லாம் தம்பேல் எழுதிட்டார். தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சி. இப்போ அவர் பேரில் சொத்து மாறிய பிறகு கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு ராஜேந்திரன். ஐயா, நான் அவருக்கு தானமாக சும்மா கொடுத்தேன் ஐயா, அவர் பேருக்கு எழுதிட்டு அதை கமர்ஷியல் ஆகிட்டார் ஐயா, காப்பாற்றுக்கியான்னு. அப்போ தான் அந்த ராஜேந்திரன் கேட்டாராம், டாக்டர்லாமா போய் பேசுவாங்க, டாக்டர்லாமா மோசடி பண்ணுவாங்க? அவருக்கு டாக்டர்லாம் உயர்ந்த மனிதர்கள், கடவுளுக்கு இணையானவர்கள், யாரும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், பச்சைப்பட்டவன் விற்கிறவன், அத்தனை பேருக்கு பெரிய மருத்துவ மனைகள், கல்லூரிகள். இது எங்கே விளங்குமா? அது பழைய சாராய வியாபாரி பூரா நல்ல லாபம் வரும்னு எது கட்டிடுறான்? கோடிகள் குவிக்குது. எனக்கு தெரிஞ்ச பெட் ப்ளஸ்னு ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆள் மெத்தை விற்றவன். என்ன மெத்தை? மூலிகை மெத்தை. அப்போ யார் மக்களை காப்பாற்றுறது? இப்போ 2500 வீடு, 2500 கோடி. இப்போது கோயில் நிலம் பட்டா கொடுக்குறாங்களா, மறுபடியும் கேன்சல் பண்ணுறாங்களா? பட்டா கொடுக்குறாங்களா, கேன்சல் பண்ணுறாங்களா? என்ன காரணம்? நீங்கள் பச்சைமுத்துக்கு ஏரியா பட்டாவை போட்டு கொடுக்குறான். அப்போ அரசுக்கு தெரியாதா? அரசே போட்டு கொடுக்குது. அரசு என்பது மக்களை பாதுகாப்பதற்கல்ல. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளையும்
சமூக விரோதிகளையும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு அரசாக மாறிப்போச்சு. அவன் அதிகாரத்துக்கு வந்துடுறான், ஒரே நாளில் அதிகாரத்துக்கு வந்துடுறான். ஏரியா வட்டச் செயலாளர் வந்துடுறான், அமைச்சர் வரைக்கும் தொடர்பு வச்சுக்கிறான். அப்போ அவனை போய் ஏதாவது இப்போ பக்கத்தில் போய் எதாவது பண்ண முடியுமா? முடியாது. இந்த கட்டுமான நிறுவனங்கள் பூரா 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, இவர்களுடைய கடைக்கண் பார்வைக்கு இந்த அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாம் எப்போ நம்மளை தான் திரும்பி பார்ப்பாரான்னு பார்ப்பான். ஒரு டொனேஷன் ஒரு 5 கோடி ரூபா டொனேஷன் வாங்கிக்கலாம் எங்கே தேர்தலுக்கு. அப்போ 5 கோடி ரூபா இந்த கட்சிகளுக்கு டொனேஷன் நன்கொடை கொடுக்குற நிறுவனம் போய் யாராவது பக்கத்தில் போயிட முடியுமா? இதுதான் இப்போ இது போன்ற அலையன்ஸ் நிறுவனங்கள் அர்பன் ரைஸாக மாறியதனுடைய பின்னணி இப்படித்தான். நீங்கள் ராம்கார் பகுதி, அதாவது பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பகுதி, இதெல்லாம் யாரும் காதுலேயே வாங்கிறதில்ல. எத்தனை அறப்போர் இயக்கம் ஜெயராமன் போராடினாலும் அரசு இயந்திரம் யாருக்கு ஆதரவாக இருக்குது? சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம் முதல்ல ஆரம்பித்த இடம் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் ஆரம்பித்து இதற்கான தாது எங்கே கிடைக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் தான் கிடைக்குது. தாமிரத்துக்கான தாது. இந்த தாதுவை வாங்கிட்டு நீ இந்த கண்டத்தொட்டே போயிருங்கிற ஆஸ்திரேலியாக்காரன். ஏன் இங்கே பிரித்து எடுக்கக்கூடாது? சுத்திகரிப்பு செஞ்சால் சிக்கல் இல்லை, மண்ணு கெட்டு போயிடும். அவன் எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறான்? யார்? ஆஸ்திரேலியா அரசு. நீங்கள் அங்கேருந்து பலாயிரம் மைல் கப்பல் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு போயிரு. அங்கே தான் முட்டாள் மொத்தமாக இருக்கான். அங்கே மனித உயிருக்கு மதிப்பே இல்லை. இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆப்பிரிக்காவை காலி பண்ணிவிட்டு வருஷம் 5,000 கோடி ரூபாய் லாபம் வருமா. இந்த நிறுவனம் வந்து இறங்கின இடம் முதல்ல குஜராத், மூட்டை கட்டிட்டு போயிருந்தான். அடுத்து மகாராஷ்டிரா, இங்கே நிற்காதேன்ட்டான். அடுத்து மகாராஷ்டிராலேருந்து அடுத்து கர்நாடகா வாங்கிட்டு கேரளாவுக்கு பார்டர் வழியாக போக முடியாது. அவ்வளோ மக்கள் விழிப்புணர்வாக இருப்பான். யார்? மலையாளி. இளிச்சவா எங்கடா இருக்கான் இந்தியாவில்? தூத்துக்குடி ஹார்பரும் தமிழர் தான் இருக்கான். சசிகலா நடராஜனை பிடிச்சான், காசை கொடுத்தான், ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டான். மக்கள் சாவரம், அதை பற்றி கவலையே இல்லை. கர்ப்பப்பை கரைஞ்சி போயிடும், அதை பற்றி கவலை இல்லை. பலாயிரம் கோடி பணத்தை கூடிய மனிதன் என்பது பரிசோதனை எலிகளைப் போல இந்த நாடு தான் இந்தியா. ஏன் ஹுண்டாய் கம்பெனி ஒரு 50,000 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். எங்கேருந்து வர்றான்? தென்கொரியாவிலேருந்து வரான். இங்கே 50,000 கோடி இவ்வளோ தொழில் பொருள் இல்லையா? கார் தயார் பண்ணி விற்க முடியாதா? இந்த தொழிலாளிக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியாதா? 3 லட்ச ரூபா சம்பளம் தென்கொரியாவில், இங்கே 30,000 ரூபா சம்பளம். அப்போது இந்த இந்து மதம் இந்த இந்தியா இரண்டும் கார்ப்பரேட்டுகளுக்கு வேட்டைக்காடு, சொந்த மக்களுக்கு மரணக்குழி, சாவு குழி தான். குட்டி நாடுங்க எது? ஜப்பானுடைய டொயோட்டா நிறுவனம் இங்கே இருக்குது. தைவான் நிறுவனம் இங்கே இருக்குது. இங்கே அந்த நாடுகள் உடைய முதலீடு ஒரு 5,000 கோடி. இங்கே ஒரு அமைச்சர் இருக்கு 5,000 கோடி. ஒரு அமைச்சர் 5,000 கோடி இருக்குது. ஏன் இந்த அமைச்சர் ஒரு 1000 பேரை பெரிய நிறுவனங்கள் ஆரம்பித்து அவனுக்கு ஷேர் கொடுத்து அவனை ஏன் மேலே உயர்நிலைக்கு கொண்டு வரக்கூடாது? அவன் அப்படியே இருந்து சாகணும். குப்பை எழுவதற்கு கூட வெளிநாட்டு நிறுவனம் தான் வரணுமா? உபீஸ் நிறுவனம், சதக் ஜலால் யாருக்கு ஏஜெண்ட்டு? ஜெர்மனில் இருக்கிற குப்பை எழுகிற உபீஸ் நிறுவனத்திற்கு இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர், ஒடுக்கப்பட்டவன், பல்லர் பறையரு. நீங்கள் குப்பையோடு குப்பையாக, கழிவோடு கழிவாக, மனித கழிவோடு கழிவாக இவன் குப்பை அள்ளுறது அவனுக்கு கோடி ரூபாய் டாலர்கள் அவனுக்கு போகுது. ஏன் இந்த அரசு இது குப்பை அள்ளுறதை நீயே எடுத்துக்கியா? ஒரு சொசைட்டி ஆரம்பித்து குப்பை அள்ளுகிற நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் நீயே ஒரே வருஷம் சேரியே ஒழிஞ்சு போயிடும். காசு வந்தவர் எல்லா நேரம் அடையார் பக்கம் போயிடுவான். வட சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர் இந்த குப்பை அள்ளுகிற மொத்த கான்ட்ராக்டை கொடுத்து 2,000 பேர் வேலை பார்க்குறான். சொசைட்டி 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. 7,000 கோடியை வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தா 10 வருஷம் அடையாளம் போய் செட்டில் ஆயிடுவான். அந்த சாதி ஒழிஞ்சு போயிடும். இதை செய்வானா இந்த திராவிட அரசு? செய்ய மாட்டான். இப்போ இந்த கட்டுமான நிறுவனங்களும் மேட்டுக்குடிக்காக கட்டி கொடுக்கப்படுகிறது.
நடுத்தர வர்க்கம் இப்போ நீதிமன்றத்திற்கு போவதற்கு நியாயம் தேடிட்டு டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கான். எதுவுமே நடக்காது. 10 வருஷம் ஆகிப்போச்சு. கோயில் நிலத்தில் கட்டடம் கட்டுவோம். அது அரசு நிலத்திலே கட்டடம் கட்டியிருக்கார நேரு. இதை விட வேறு ஏதாவது செய்தி வேணுமா? அப்போது அரசுகளே இந்த மக்களை பிழிகிறது. நீங்கள் அறப்போர் இயக்க ஜெயராமன் வேலுமணி மீது எத்தனை வழக்கு, 5 ரூபா குண்டு பழுப்பு 500 ரூபா போட்டு எடுத்திருக்கார். 1.5 லட்சம் கோடி திருடி இருக்கார். பொறுமையாக இருக்கிற ஒரே இனம் தமிழன் தான். கேரளாவில் பண்ண முடியுமா? வேலுமணி ஓட்டு கேட்க முடியுமா? வேலுமணி தெருவில் நடமாடிட முடியுமா? அப்போது அத்தனை அரசியல்வாதிகளை 234 எம்எல்ஏக்கெல்லாம் குவாரி வச்சுருக்கான். கனிமம் திருடுறான். மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறான்? மக்களை பாதுகாப்பதற்கு. அவன் எல்லா மணல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். 234 எம்எல்ஏவா கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை பெரிய கம்யூனிஸ்டில் ராமச்சந்திரன் ஒருத்தர் பல கொலைகளை பண்ணிட்டு குவாரி கான்ட்ராக்டர் ராமச்சந்திரன். அப்போது மக்களுக்கான அரசியலும் இல்லை, மக்களுக்கான விழிப்புணர்வும் இல்லை. இது எத்தனை காலம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 100 நிறுவனம் இருக்குது. 100 நிறுவனங்களும் அலைன்ஸ் நிறுவனங்களைப் போல, அர்பன் ரைஸை போல, காசா கிராண்டை போல, ஜெயின் பில்டர்ஸை போல 100 நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளை மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கான். இது ஒரு நாள் சத்தம், 2 நாள் சத்தம், பாலிமரில் ஒரு நாள் போடுவான், கீழிமரில் ஒரு நாள் போடுவான், அதோடு முடிஞ்சு போச்சு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.